நைட்டே ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வெளியில் வச்சுருந்தேன். காலையில் எழும்பி பார்க்கும்போது நல்லா பொங்கி இந்த மாதிரி இருந்தது. நான் வந்து ஆப்பத்துக்கு வந்து பச்சரிசி, கொஞ்சமாக வந்துட்டு சாதம், அதுக்கப்புறம் தேங்காய், இது 3 தான் வந்து சேர்த்து ஒன்றாவே அரைச்சி வச்சுருவேன். சில பேர் வந்து உளுந்து சேர்த்துப்பாங்க. நான் அந்த மாதிரி உளுந்தெல்லாம் சேர்க்க மாட்டேன். ஒருவேளை சாதம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வெள்ளை ரவை, பால் ரவை இருக்கு இல்லையா, அது தண்ணியில் நல்லா காய்ச்சி கட்டியாக அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து நான் சேர்த்துப்பேன். அதுவும் வந்து சூப்பராக வரும். தேவையான அளவுக்கு காலையில் எங்களுக்கு சுடுறதுக்கு எடுத்து வச்சு அப்போ சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உமருக்கு அன்னைக்கு செஞ்ச ஹோம்மேட் சாக்லேட் வந்து தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பட்டர் இருந்தது. இந்த மோடில் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது சூப்பராக இருந்தது. இன்னும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது சாப்பிட்றதுக்கு. இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். அடிக்கடி வந்து சிக்கின்னு சொல்லி அவனோட பாஷையில் கேட்பான் சாக்லேட்டு. அதை அப்பப்போ எடுத்து கொடுப்பேன். அப்புறமா வந்து இன்றைக்கி மத்தியானம் நெம்மீன் தான் வாங்கியிருந்தோம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி துண்டு போட்டு வெட்டி குழம்பும் வச்சு பொரிக்கலை. சாதாரணமாக வந்து பச்சை தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன்.